ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். சார் உங்ககிட்ட ஈஸி. நீ நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லை விழுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறியா? லிசன், ஒவ்வொரு டைமும் என்னால் ஒன்று மேனேஜ் பண்ணிட்டீங்களது. இந்த மாதிரி ஆசையெல்லாம் உன் மனசில் வளர்த்துக்காது. எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் எப்பவும் இருந்ததில்லை. டீனா அண்ட் ரோமா, யூ போத் ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி டுநைட். ரவிஷ் சார் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவட்ட ஃபேமிலியோட பேசுவான்னு நம்புகிறேன். ஹலோ, நீ இன்றைக்கி வர மாட்டியா? நோ பேப், டுடே நாட் பாசிபிள், பட் ஐ வில் கம் சூன். தென் ஐ ஆம் ஆல் யுவர்ஸ். ஓ விக்ரமா, தீனாக்கு அப்புறம் ஓட்டு தான் போல. என் நம்பர் ஓண்டைக்கு போட்டா, அதனால தான் சொல்கிறேன், டிலே பண்ணாத. நான் ஃபுல்லி ட்ரைவ் அவுட் பண்ணேன், ஆனால் உங்கள் அண்ணா 0 சான்ஸ் ஃபோனில் தான் இருக்காரு. உன்னை மேரேஜை பற்றின ஐடியா உனக்கு எங்கே வந்துச்சு? ஐ திங்க் அவனுக்கு ஒரு விஷயத்தோட தான் மேரேஜ் முடிஞ்சிச்சு. என்ன? அவன் ஈகோவோட. லெட்ஸ் கோ. நீயும் தான். பை த வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னோட நியூ சேனலுக்கு. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. மேரேஜ் எனக்கு தான் நடக்குது, பட் கிஃப்ட்லாம் என் ஃபாதர் கிட்டேருந்து உனக்கு தான் வருது. ஸ்பாட் லைட்டை உன் மேலே வைக்கிற பழக்கம் உனக்கு இன்னும் போகலையே. கரண், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் ஸ்பாட் லைட் பின்னால் ஓட மாட்டேன். ஸ்பாட் லைட்டுக்கே தெரியும் எந்த பக்கம் பார்க்கணும்னு. இவன் என் பிரதர் தான், பட் ரொம்ப ஓசிஸும் என் சக்ஸஸை பார்த்தும் என் லவ்வை பார்த்தும். கரண் ப்ரோ ஏன் அவன்கிட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கிறாரு? அவன் எப்பவும் அப்படி தானே ப்ரோ. அண்ணி வந்துட்டாங்க. ஓ தேங்க் காட். நான் முன்னாடியே வந்துட்டேன். உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கக்கா. அக்கா, என்னாச்சு? ரவிஷ் இப்போ தான் இங்கே இருந்தார், எங்கே போயிட்டாருன்னு தெரியல. அக்கா, நீங்கள் தான் சொன்னீங்க ரவிஷ் சார் எல்லாத்தையும் இன்னைக்கு ஷோட் அவுட் பண்ணிடுவாருன்னு. அவர் பண்ணுவார் தானே? ஓவி, எல்லாம் சரியாகிடும். நாம் இதை பற்றி போகிறோம் பேசலாம், ஓகே? சாரி, பட் ரவிஷ் சார் பேசுவார் தானே? பூவி, 100% எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஜஸ்ட் 1% அவர் மேலே நம்பிக்கவே. Come on guys, let's take a picture. இப்போ முன்னாடி இருக்கிற பாதை நேராக தான் இருக்குது. அந்த நேரான பாதை நமக்கு மட்டும்தான் புரியும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார் எவர் ஈக்குவல். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி வி ஆர் ஒன் அண்ட் ஐ எம் ஷுவர் இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் எப்பவும் இருக்கும். பூர்வி, நான் இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ. ரவிஷ், இங்கே எல்லோரும் இருக்காங்க, பொறும் பேசலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயத்துக்கு தான் கவலையாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சா. ரிலாக்ஸ். ரவிஷ், இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் நீ எப்படி ரிலாக்ஸ் ஆகிக்க? ஒன் செகண்ட். நீ இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிக்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே தானே? இல்லை இல்லை, நான் இன்னும் எதையும் சொல்லலை. கொஞ்சம் பொறுமையாடி, நான் சொல்வேன். இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குது, நான் வரேன். போய் பேசி முடி. இது டேஞ்சர் ஜோன். ஸ்வீட்டி, நீ ஆல்ரெடி என்ட்ரி கேட் மட்டும் நிற்கிற, ஆனால் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் திறக்கல. நீயே பேசி அரேஞ்ச் பண்ணிக்கோ. எதையாச்சும் பேசி செட் பண்ணிவிட்டா நான் கூப்பிடுறேன்.
பிரதரோட அசிஸ்டண்ட்டை சொல்லலாம். எங்க அந்த அசிஸ்டண்ட் நான் எங்கே இருக்கேன்? நீங்கள் ஆரியம்மன் போட நியூ அசிஸ்டண்ட் ரைட்? அவங்கள டான்ஸ் ஆட கூப்பிடுங்க. போங்க. மேம் நானா? போங்க சார், உங்களை அவங்க கூப்பிடுறாங்க. டெத் கூப்பிட்டா சொல்லு, வேறு யாராச்சும் கூப்பிட்டா என்று சொல்லாத. சார் நாட் இன்ட்ரெஸ்ட். சார் அவங்க உங்கள் கூட டான்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ப்ளீஸ். டான்ஸ் பண்ணணுமா? ஓகே, போய் டான்ஸ் பண்ணலாம். சார் சார் நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன், அவரை வெட்டிங் டேயில் இரிட்டேட்டிங் பண்ணாதானு. யூனோ அவருக்கு வெட்டிங் டைமில் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும்னு தெரியும் தானே. ஆல்ரெடி நடந்த போக்கும் தெரியும் தானே. ஆரியம்மன் என்ன பண்ணுறான்? இது அவன் அசிஸ்டன்ட் தானே. நான் எப்படி விழாம நிற்கிறேன்? போய் வேடாகிட்டு அரியம்மனோட டான்ஸ் பண்ணிக்க. எனக்கு எதுவும் தோணுது அவருக்கு கோபப்படுத்துதுன்னு. எனக்கு முன்னெல்லாம் வெட்டிங்கில் அவருக்கு எதுவும் நடந்துக்குது. அவருக்கு இந்த மேரேஜ் சடங்குகள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு ஏதோ ட்ராமா இருக்குது. அது ஓகே, நீ இவ்வளோ டான்ஸ் ஆடுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. நல்லா வாய்ந்தது. ப்ராக்டிஸாக ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா என்னையும் ரவிஷ்டையும் மேரேஜ்க்கு நீயும் அறியாமலும் டான்ஸ் ஆட வேண்டி வரலாம். ஆரியம்மனோட டான்ஸ் பண்ணது உனக்கு கோபம்னு நினைக்கிறேன். அதை விடுங்க அக்கா, நீங்கள் ரவீஷ் சாரோட பேசுனீங்களா? ஒர்வி அவர் பேசுறேன்னு சொல்லிருக்காரு, பேசுவார். ஓகே மேடம், உங்களோட விளாசங்க எப்படி எல்லாம் விளங்குது? அக்கா எனக்கு எல்லாம் நீ ஆரியம்மன் பிஏ தானே? எஸ் மேம். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவுட் ஹவுஸில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் வச்சுது. அவுட் ஹவுஸ் நம்ம வீட்டிலேருந்து 2 வீடு தாண்டி தான் இருக்குது. எங்கே? ஸ்ட்ரைட்டாக போ, லெஃப்ட் தென் ரைட். புரியலைன்னா யார்ட்டையாச்சும் கேளு. ஓகே அக்கா, நான் இதை லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வைக்கிறேன். ஓகே. ஹேய், நீ இன்னும் போகலையா? ஏடி நான் போகிறேன். நான் இப்போ வரேன். ஏய் நில்லு, யாராவது இருக்கீங்களா? ஓ காட். வாவ், நீங்கள் சூப்பர் மேன் தானே? நோ, நான் சூப்பர் மேன் இல்லை, சூப்பர் உமனாக இருக்கலாம். இல்லை, பெருசாக இருக்குது, ஸ்னேக் மாதிரி இருக்குது. நீ நாகி தானே? இல்லை, அதெல்லாம் டிவி சீரியலில் தான் இருக்கும். யஷி இவன் பர்கனியில் விளையாடிட்டீங்கன்னா அவன் தெரியாமல் கீழே விழ பார்த்துட்டான். தேங்க்யூ. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் மகனை. ஆனால் நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு எப்படி வந்தீங்க? உயரமா? என் கையை பிடிங்க.
அவ யாரு? நாகினி. யூ லுக்கிங் ரியலி பிரிட்டி அண்ணி. அண்ணியா? ரவீஷ் ப்ரோ எதையும் என்கிட்ட மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். என் பிரதர் ரொம்ப லக்கி. இல்லைன்னா அவங்கள மாதிரி ஒருத்தர் கழிச்சிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடைக்கல. அப்படிலாம் இல்லை, அவர் எனக்கு கிடைச்சது லக்கி. உண்மையான லவ் எல்லாருக்கும் கிடைக்கும். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும், அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன செய்யணும்? சியாஸ் சியாஸ். ஃபாஸ்டா நம்மட அம்பு அதோட இலக்கு அடையும். எல்லாம் சேஃபா சீக்ரெட்டா தானே இருக்குது. டோன்ட் வரி, எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் தான். சொல்லு. ஏய் என் கூட வா. என்ன நடந்துச்சு? பேஸ்மெண்ட் லிஃப்ட்ல சீக்ரெட் பட்டன் ஓன் ஆகி யாரு பண்ணது? நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? நீ தான் தெரிஞ்சுக்கணும். ரிஷப் சமீரோட நாம போனதுக்கு அப்புறம் நீட்ட சயின்டிஸ்டோட டிஎன்ஏ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போன. ஒரு சின்ன கேர்லெஸ்ஸால கூட நமக்கு மேஜரான ப்ராப்ளம் வந்துடும். நீ எப்பவும் யூஸ்ஃபுல் இல்ல, யூஸ்லெஸ் தான். சாரிண்ணா. வாட் த ஹெல்? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சாமான கொண்டு போய் அங்க வைங்க. போங்க. அவரே கோபமா நடந்துக்கிறாரு. நாம அவரை கவனிக்கணும். நீ அப்படி எதுவும் பண்ண வேணாம். நமக்கு நாகங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரவீஷ் சார், அந்த பொண்ணு யாரு? நீங்க எப்படி இப்படி பண்ணல? என்ன அக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க அந்த பொண்ணை கிஸ் பண்ணீங்க. இனா, இது என் லைஃப், என் டிசிஷன். யாரும் இதுல என்டர் ஆக தேவையில்ல. பூர்வி, பூர்வி எப்படி கீழே விழுங்க? என்னாச்சு? மயக்க வருதா? சொல்லு. வலிக்குதா? எங்க அடிப்பட்டிக்கு? ஆமாக்கா, ரொம்ப வலிக்குது. ஏன்னா என்ன அக்கட மனசை போட்டு ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. ஏய் வேறா சொல்லு. அக்கா, ரவீஷ் சார் நல்லவர் இல்லை, அவர் ரொம்ப மோசமானவர். நான் என் கண்ணால பார்த்தேன். அவர் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணாரு. ரவிஷ் சரி, நான் இப்படி உங்ககிட்ட கேட்கக்கூடாது. பட் ஓவிட ராங் கிளியர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவிக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஒரு பொண்ணோட பார்த்தாலாம். ஐயோ, நீ சீட் பண்ண மாட்டேன், நீ ட்ரோப் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஓவி சொன்ன நான் ஒரு மிஸ்டேக் நம்பிக்கை. அப்ப நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன் சிஸ்டர் தவறா சொல்லல. உன் சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே ஒரு கேர்ள் கூட தான் இருந்தேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணல. உன்னோட ஷார்ப்னஸ், ஸ்மார்ட்னஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஃபன் வித் யூ. நீ வைஃபா ஆகும்னு நினைக்கிற வரைக்கும் ஐ லவ் யுவர் கம்பெனி. ஐ லைக் யூ, பட் நாட் எனிமோர். யூ சீட். நான் உன்னை சீரியஸாக லவ் பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண? டைம் பாஸ் தான். இப்போ உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. டைம் பாஸ், ஜஸ்ட் என்ஜாய் பண்ண. நீ ஒரு நம்பர் 1 சீப் worst பர்சன். ஃபர்ஸ்ட் நீ என் அக்காவை லவ் பண்ற மாதிரி ட்ரை பண்ண. இப்போ மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் பேக் அவுட் பண்ற. மேரேஜ் இவ கூடயா? ஐ எம் டன் வித் தட். யூ ஹவு டேர் யூ? என்ன பண்ற நீ? சொல்லு ரவீஷ். ரவீஷ்க்கு என்ன? முழுசா சொல்லு. என்ன பண்ணா? அவன் என்ன சீட் பண்ணா? நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். இப்ப அவன் என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா அவன் பேபிக்கு நான் அம்மாவாக போறேன். என்கிட்ட போய் சொல்லாத. என்ன பண்ணேன்னு சொல்லு. டேம் இட். நீங்க அவளை நம்புறீங்க, நான் எதுவும் செய்யல. நீங்க அவட சைட் தான் நிக்கிறீங்க. நான் யாரோட சைடும் நிக்கல. யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு டிசைட் பண்ணிக்க. உங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கு கொடுக்கணும்? இதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு புரியல. உங்களுக்கு தான் பொண்ணுகளையே பிடிக்காது. அப்படிங்க சொல்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் தானே. ஆனா இது ஓன விஷயம் ரவீஷ். இந்த பொண்ணு 4 இயர்ஸா நம்மளோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டிருக்கா. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படி பொய் சொல்ற பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும்.
அவளை ட்ராப் பண்ண இல்லை மிஸ்யூஸ் பண்ணன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஐ ஸ்வேர் டு காட், நீ என் தம்பின்னு கூட நான் நினைக்க மாட்டேன். டோன்ட் ஃபோர்கெட், நான் சீட்டிங்கை டாலரேட் பண்ண மாட்டேன். ஐ ஹேட் சீட்டர்ஸ். சார் பிலீவ் மீ சார், இவன் தான் சீட்டர். நான் பார்ட்டியில் பார்த்தேன், நான் என் கண்ணில் பார்த்தேன். இவன் ஒரு கேர்ளோட இருந்தான். சார் ஹீஸ் அ சீட்டர். ப்ரோ நாட் ஒன் வேர்ட். ஓகே, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணுறீங்க, ஃபைனல். வாட்? நோ நோ, எனக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேணாம். டேட் டேட் இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. என் கூட 2 டைம்ஸ் தான் இருந்தா. என் கூட இருக்க சொல்ல இவன் வேற யாரோ ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. அது எனக்கு தெரிஞ்சதும் நான் ஸ்டெப் பேக் எடுத்துட்டேன். அப்ப இன்னும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டா. வாட் ரபீஷ், இவன் முழுக்க முழுக்க போய் சொல்றான். இதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லை. டேட் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இது ஏன் மேட்டர் மட்டும் இல்லை டேட், இதுல என் பிரதரையும் இன்வால்வ் பண்ணிக்கா. சி டேட், எனக்கு டிஸ்கஸ்டிங் ஆக்கி. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அர்ஜுன் கிட்ட கேட்டு பாருங்க. ரவிஷ் என்ன சொல்றான்? ரவிஷ் இப்போ உண்மைதான் சொல்றாரு. இந்த பொண்ணு ஏன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தா. நான் 3 to 4 டைம் இவட்ட சொல்லிட்டேன், எனக்கு உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். நீ சொல்லி அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தா. ஹலோ மை டியர், ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். கொஞ்சம் டேஸ் என் கூட ஏறி, அப்போதான் நீ என்ன உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணு நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிக்கி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும்? என் ஹார்ட்ல இருக்கிற ஃபீலிங்ஸை ரைட் பண்ணணும். இந்த மெசேஜ் இவன் தான் என்ன எழுத வச்சா, ஒரு பொண்ணுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லி. கேட்டீங்களா? இவன் பேசுறதுல ஏதாச்சும் சென்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இவளே எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணா, இவன் நான் தான் சென்ட் பண்ண வச்ச வேற ஒரு கேர்ளுக்கு சென்ட் பண்ணன்னு சொல்றான். என் அக்கா உண்மையை தான் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என் அக்காவை டிஃபைன் பண்ண ட்ரை பண்றாங்க. சார் என் அக்கா சொல்றது உண்மைதான் சார். உங்க பிரதர் தான் போய் சொல்றான், சீப்பா பிஹேவ் பண்றான். ஸ்டாப். நீ என்ன ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டைலிஸ்டா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உன்னோட கேரக்டர் ப்ராப்பர் ஆயிருந்திக்க உன்னை நான் என் மகனுக்கு மேரேஜ் பண்ணி தண்டிப்பேன். ஆனா அது இல்லை. அதனால ஒன்னு அவனுக்கு மேரேஜ் பண்ணி அவனோட லைஃபை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா நான் என்ன பண்ண? இப்ப எதுக்கு பேணிக்காகிற? எனக்கு தெரியும், மணிக்காகத்தானே இங்க வரைக்கும் வந்து நிற்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. நீ என் ஆஃபீஸ் ஸ்டாஃப். உன் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டுருவேன். ஸோ பெட்டர் கேர்ஃபுல்லா இரு. கெட் அவுட் ஃப்ரம் ஹர். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இந்த மாதிரி காட்டி இந்த மாதிரி பயம் காட்டி என்ன பயமுறுத்தலான்னு? யூ ஆர் ராங் மிஸ்டர் சூரி. உங்களோட மகண்ட ரியாலிட்டியை நான் மீடியாவுக்கு சொல்லுவேன். இந்த வீட்டு பையன் என்ன பண்ணாலும் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். வா பூர்வி. மகனே, இன்னைக்கு நீ உன் அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த 2 பொண்ணுகளையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த பொண்ணு ரபீஷ் பற்றி எல்லாத்துட்டையும் சொல்லிதான் இந்த விஷயம் மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் நம்மளோட ஃபேமிலியோட கௌரவமே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாரும் சூரி ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்மளோட ஒவ்வொரு ஹிடன் சீக்ரெட்டும் வெளியே வர ஸ்டார்ட் ஆகிரும். அந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. அந்த அளவுக்கு விஷயம் வெளியே போகாது. அவன் ஒன்றும் சாதாரண நாய் இல்லை, அவன் ஒரு வேட்டை நாய், டேஞ்சரஸ் பீஸ்ட். அந்த 2 பொண்ணுங்களோட ஸ்மெல்லை வச்சு அவன் கண்டுபிடிச்சி அவங்க எங்கே மறைஞ்சிருந்தாலும் அவன் எடுத்துகிட்டு வருவான். அப்புறம் 2 பேரையும் முடிச்சிருவான். ஒரு எனிமல் அட்டாக் பண்ணிச்சுன்னா யாருக்கும் நம்ம மேலே டவுட் வராது. நான் அவங்கள விட மாட்டேன். எனக்கும் என் பாப்பாவுக்கும் பண்ணதுக்காக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அவங்க எல்லாட்ட முகத்திலே நான் கிழிப்பேன். நான் சும்மா விட மாட்டேன். அக்கா அக்கா, கீழே ஒரு டாக் இருக்கி, ரொம்ப கியூட் ஆக்கி. அதுக்கு ரொட்டியும் மில்க்கும் கொடுக்கவா ப்ளீஸ்? அடிச்சிட போது ஒன்றும் செய்யாம இரு. இங்க வா. ஏய் இங்க வா.
பூர்வி, அக்கா, ரோஹன், ரோஹன். அனந்தா, பூர்வி இங்கிருந்து போங்க. இது நாய் இல்ல, இது வேட்டை நாய் மாதிரி இருக்குது. ஓடு பூர்வி, நிக்காத, ஓடு. அக்காவை காப்பாத்தணும்னா நான் இதை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். இந்த வானிலை ஏன் இப்ப இப்படி மாறிக்கு? இன்னும் 24 மணி நேரம் ஆகல. மகாராணி முதல் முறையா தோலை கலப்பின டைம் இப்பவும் அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்டுல இருந்து தனியா தான் வந்துட்டாங்களா? அவங்க இந்த நிலைமையில நம்ம வெளியே விடக்கூடாது. அவங்க பெரிய சிக்கல்ல சிக்கிட்டாங்களா? ஐயோ, நீ நேற்று லீவ் போட்டு இல்லைன்னா நீ பாட்டி பண்ற பொண்ணு. ஒரு பொண்ணு நான் பஸ் ஓட்டிக்கிட்டு சொல்ல அதோடய சேர்ந்து ஓடிட்டு வந்தா. ஏய், எப்படி? அதான் அந்த மாதிரி தான் ஓடினான். யாரு? யாரும் இல்லை. ஏன் போயிட்டி? இந்த புயல்ட தாண்டவமும் இந்த பூமியிட நடுக்கமும் ஒண்ணுதான் சொல்லுது. இப்ப அடுத்த படி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு. இறுதி படியில ஒரே ஒரு அடிதான் நிக்குது. அதனால சோதனையும் அழிவும் அதிகமா கொண்டு வர்றது இதுதான். மகா பிரளயம் உண்மையிலேயே தொடங்குற நாள். மகா தேவ்ட 3வது கண் திறக்க போகுது. அவ இப்ப எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இப்ப அடுத்த படி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு.